ஹலோ கைஸ், டெக் ஹவுஸ் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அமர்த்த மறக்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூடியூப் ஷார்ட்ஸில் எப்படி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை, பெல் ஐக்கனை அமர்த்தினாலுமே கூட யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது. இதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்ன்ற ஒரு விஷயம்தான். யூடியூப் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸுக்கு இடையில் இருக்கிற பெரிய பிரச்சனை, யூடியூப் ஷார்ட்ஸால் எந்த ஒரு இன்கமும் எடுக்க இயலாது, மானிட்டைசேஷன் எனபிள் பண்ண இயலாது, வாட்சவோ செட் ஆகாது. அடுத்தது யூடியூப் ஷார்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குமே தவிர பெல் பட்டன் இருக்காது. ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே கூட யாருக்குமே நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது. அதால் யூடியூப் ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட வேஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். சரி, ஓகே. இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வச்சு எப்படி நாம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறது அந்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ இப்போ நாம் ஒரு வீடியோ முதல்ல அப்லோட் பண்ணி அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நார்மலான உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் மார்க் இருக்குது தானே, ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஒரு வீடியோவை முதல் அப்லோட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி காட்டுறேன். அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். டைட்டிலை நீங்கள் முதல் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் பப்ளிக் என்ற இடத்துல முதல் நீங்கள் அன்லிஸ்டட்னு போட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நெட் ஸ்பீடை பொறுத்து தான் அப்லோடும் நடக்கும். ஓகே, அப்லோட் ஆகி முடியுது. ஓகே கைஸ், வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வைடி ஸ்டுடியோ அப்ளிகேஷனாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலதிகமாக இருக்கிற எல்லா விஷயமே நீங்கள் இந்த இதில் தான் செஞ்சு கொள்ளணும். நீங்கள் உங்களோட லாஸ்ட்டாக வந்த வீடியோ இந்த இங்கே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே பென்சில் மார்க் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, அட்வான்ஸ் செட்டிங்கில் உங்களோட கேட்டகரி என்ன கேட்டகரியில் இருக்குது, உங்களோட யூடியூப் லைசன்ஸ் என்ன, அதை பற்றின மேலே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தம்ப்நெயில் கொடுக்கணுமெண்டா இதில் இருக்கிற பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் எட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் எட் பண்ணிவிட்டு இந்த அன்லிஸ்டட்னு இருக்கிற இடத்துல பப்ளிக் என்ன கொடுத்துட்டு கீழே பாருங்கள் செட்டஸ் ப்ரீமியர் இருக்கும். இந்த செட்டஸ் ப்ரீமியரில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பப்ளிக் செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர்னு கொடுத்தீங்கன்னா இப்போவே எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். 2 நிமிஷத்தில் உங்களோட வீடியோ ப்ளே ஆகும். இதே நீங்கள் ஷெடியூலில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைமுக்குள்ளே தேவையான டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டஸ் ப்ரீமியர்னு கொடுத்தீங்கன்னா 1/2 hour முன்னாடியே உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். 1/2 hourல உங்கள் வீடியோ ப்ளே ஆகும் நீங்கள் கொடுத்த டைமில் இருந்து. இப்படி தான் கைஸ் உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறது. சாதாரணமாக இது நீங்கள் நார்மல் வீடியோவுக்கும் இந்த ப்ரீமியர் போட்டுக்கொள்ளலாம். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாத ஒரே காரணத்தால் தான் இந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகும். ஓகே காய்ஸ், வேறு ஒரு நல்ல விஷயத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இன்னும் யாருக்கு இதுமா என்ன தகவல் தேவையோ எல்லாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், see you again.